இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் முடிய. வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025வது வருஷத்தின் 11 மாதங்களை கடந்து வந்துள்ளோம். இந்த வருஷத்தின் தொடக்கத்தை கண்ட அநேகர் இன்று உலகத்தில் இல்லை. நமக்கோ கிருபையாய் இந்த நாளை காண செய்துள்ளார். இந்த 11 மாத காலமும் தேவன் நமக்கு பாராட்டின நன்மைகள் எத்தனை எத்தனை! நாம் வழுவி போகாதபடி பாதுகாத்து வந்துள்ளார். நமக்கு முன் எரிகோ போன்ற செங்கடலை போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையிலிருந்தும் அவர் நமக்கு முன்பாக இருந்து தடைகளை உடைத்து நம்மை தூக்கி சுமந்து கடந்து வந்துள்ளார். நாம் அறியாததும் எதிர்பார்க்காதுமான அநேக நன்மைகளை நமக்கு செய்துள்ளாரே. ஆபத்து, பொல்லாப்பு, விக்கனகங்கள், வாதைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்புவித்துள்ளாரே. அவருக்கு நாம் எத்தனை முறை நன்றி செலுத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றியும் கீழ்ப்படுதலும் மாத்திரமே. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் 10 குஷ்டரோகிகள் வந்து சுகம் பெற்றார்கள். ஆனால் அதில் ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்து அவரை பணிந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடம், சுகம் பெற்ற மற்ற 9 பேர் ஏன் தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை என்று கேட்டார். நமக்கு யாராவது ஒருவர் நன்மை செய்யும்போது அவர்களுக்கு எந்தெந்த விதத்திலே நாம் நன்றி செலுத்துகிறோம்? நமக்கு ஜீவனையும் இந்த வாழ்வுக்கு வேண்டிய அனைத்தையும் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு நன்மை செய்கிற தேவனுக்கு நாம் எவ்வளவு அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இந்த 12வது மாதம் முழுவதும் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய நன்றி பலிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் யாவே தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமேன். God bless you all.